கைகளை தட்டுகிற போது ஆல்பா, பீட்டா, காமா இந்த ரேஸ் நம்மை சுற்றி உருவாகும். அதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு என்றால், ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் என்ன பண்ணும்னா மனித மனதை ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லும். அப்போ இப்படிப்பட்ட ஆழ்நிலை தியானத்துக்குள்ள போற போது கைகளை தட்டிட்டு, கைகளை பிளாட்டா தட்டம் போல வச்சுக்கிட்டு, புருவ மத்தியில கவனத்தை வச்சுட்டு சுவாசம் எடுத்துக்கொள்ளணும். ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கிட்டு அடிநாபியிலிருந்து அந்த ஓம்காரத்தை சொல்லணும். அடிநாபியிலிருந்து ஓம் என்கின்ற நாதத்தை சொல்லணும். சுவாசத்தை எடுத்துக்கணும். மூச்சை விடாம நம்ம என்ன சொல்லணும்? ஓம் சொல்லுகிற போதே அந்த ஓம் இம் சொல்லி பாருங்க. இம் எங்க போகுது? பிட்யூட்ரி, பீனியல், இந்த கிளாண்ட நல்லா இயக்கும். இந்த மூளை சரியா இயங்கினாலே எல்லாமே சரியாயிடும். மூச்சை எடுத்துக்கிறோம். அடிநாபியிலிருந்து ஓம்காரத்தை சொல்ற போது உள்ள இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியே போயிடும். கேஸ், வேற டாக்ஸின்ஸ் என்ன இருந்தாலும் மூச்சை எடுத்துட்டு ஓம்காரம் சொல்ற போதே போயிடும். சொல்லி போட்டு மகா பிரம்மமே நமகன்னு ஊனுருக உலமுருக கசிந்து கரைந்து நாம் பிரம்மத்தை அழைக்கணும். பிரம்ம நமஸ்கார வழிபாடு. இந்த கையில பிரபஞ்ச மகாசக்தி உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம வீடு வசந்தமாயிடும். வீடு வசந்தம். பிரபஞ்ச மகாசக்தி உள்ள போயிட்டாலே நம்ம ரொம்ப அமர்க்கலமா நம்ம வீடு ஆயிரும். தொட்டதெல்லாம் துலங்கும். ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜ பரிவாரங்கள் என்பது இந்த ராஜாவசம் யானைப்படை, குதிரைப்படை, காளைப்படை, காலாட்படை என எல்லாம் இருக்கும். வெண்கோல், செங்கோற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜ பரிவாரங்கள். இந்த சித்தர்களுடைய வழிபாடு 1000 வருடங்களாக மறைந்து போனது. 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனி பெரும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை என மிக பிரம்மாண்டமாக 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும். ராஜ பரிவாரங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. என்னோட அனுபவத்துல முதல் முறையா நான் பாக்குறேன். அப்படியே மெய் சிலிர்த்துட்ட. பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். நீங்க வந்த ஒரு வெற்றி கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. 18 சித்தருக்கும் ஒரே இடத்துல இது மாதிரி எங்கேயுமே நடத்தப்படல. அப்படி ஊர்வலமாக வந்து இந்த இடத்துல இரவு கும்பங்களை ஸ்தாபித்து அடுத்த நாள் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல யானை, குதிரை, காளை, வெண்கொற்றம், செங்கோல் அத்தனையும் சரணடைஞ்சு சித்தர்களை வணங்கணும்னா எல்லாமே சக்சஸ். பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். ஆனந்த கண்ணீர். கனடால இருந்து வரைக்கும் ஒரு அதிசயமா தான் இருந்தது. பவரை உணர முடிஞ்சு. உணர்வுபூர்வமாகவும் உடலை நான் மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்குது. யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோஷ தடைகள் நீங்கும். பாபசாப தோஷ தடைகள் நீங்கி ராஜனை போல் வெற்றி வாழ்வு வாழ கலச பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7397792847.